என்னடா வாசம் சூப்பராக வருது. என்ன சாப்பாடு? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணியா? லெக் பீஸோடயா? நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி தம்பி வந்து நாயை பார்த்து பயப்படுறான், வீட்டில் ஒரு நாய் வாங்கி வளங்கன்னு. தம்பியோட பயம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு நாயை மட்டும் பார்த்து பயப்பட மாட்டான். அதோ பாருங்க, வாடா வாடா. இதோ எவ்வளோ பெரிய ஆள் இருக்கார் பாருங்க. இங்கே ஒருத்தர் ஒரு வந்து என்ன என் இடுப்பளவுக்கு இருப்பார் ஒரு ஹைட்டு. இவரோட பேர் வந்து ரெக்ஸு டாபர்மேன். இது வந்து கிஃப்டாக வந்தது. நம்மளோட கேமிங் சேனல் பார்க்குற ஒரு அண்ணா வந்து சென்னையிலேருந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க டாபர்மேனு. இதை பார்த்தீங்கன்னா கையில் கம்பெடுத்துதான். டே நாய்க்குட்டி பேர் என்ன? ரெக்ஸ். பயமாக இருக்கா ரெக்ஸை பார்த்து? இல்லைன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா. ரெக்ஸை பார்த்து மட்டும் பயம் கிடையாது, மித்த எல்லா நாயை பார்த்து பயம். ரெக்ஸை வந்து பயமுறுத்துவான் கம்பை வச்சு கிட்ட போய் இப்படி அதட்டி. இன்றைக்கி வந்து வீட்டில் பிரியாணி. ரெக்ஸுக்கும் ஒரு போடு இருக்குது, ஒரு வெயிட்டான வேட்டை எல்லாருக்குமே இருக்குது. அது என்னமோ தெரில நண்பர்களே, பிரியாணினா மட்டும் அது ஒரு தனி எதிர்பார்ப்பாக எப்பயுமே கிரியேட் பண்ணிடுது. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கடையில் சாப்பிட்றத விட வீட்டில் பிரியாணி செய்கிறப்போ அது இன்னும் பயங்கரமாக எதிர்பார்ப்பை நமக்கு கிரியேட் பண்ணிடுது. 1 மணி நேரம் என் தம்பி கிச்சனில் அடை காத்தானா, 1 மணி நேரம் நான் அடை காத்துக்கிட்டு இருந்தேன். சூரியகுமார், அம்மாவை போய் வம்பெடுப்போமா? வா. அம்மா உள்ள இருக்காங்க. என்ன பண்ணு, மண்டையில் மெதுவாக கொட்டி விட்டு. என்ன சொல்லலை, ஒண்ணுதான் சொல்றான். சூரியகுமார், சொல்லு. இப்போ உனக்கு வந்து விஜய் பிடிக்குமா, அஜித் பிடிக்குமா, ராகவா லாரன்ஸ் பிடிக்குமா? விஜய் பிடிக்குமா, அஜித் பிடிக்குமா, ராகவா லாரன்ஸ் பிடிக்குமா? அஜித். தல அஜித் பிடிக்குமா? ஓகே, அடுத்தது? திருப்பதி வச்சு. ஓகே, அடுத்தது? அவ்வளோதானா? உனக்கு ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் பிடிக்கும்ல? அவர் நடித்த படம்லாம் சொல்லு. ராகவா லாரன்ஸோட படம்லாம் சொல்லு. என்னென்ன படம்லாம் இருக்கு ராகவா லாரன்ஸ்? திருமலை இளைய தளபதி விஜயோடது. நான் கேட்குறது ராகவா லாரன்ஸோடது. ராகவா லாரன்ஸ். காஞ்சனா. காஞ்சனா. அடுத்து? கேரு. திருமலை. காஞ்சனா. ஆமா, திருமலை ராகவா லாரன்ஸ் வருவாரு. அந்த பாட்டுல வருவார்ல, தாம் தக்கத்தீம் தக்கத்தைய தக்க கூத்து. ஆமா ஆமா. சரி, ஓகே, அடுத்து? இன்னொரு படம் வந்து காஞ்சனா 2. இது அயோக்கியா. அயோக்கியா. அயோக்கியா விஷாலோட தானே? ரொம்ப பிடிக்குமா? சூரியகுமார், நம்மளை வந்து யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறாங்கடா. லைக் பண்ணுங்கன்னு சொல்லு. பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லோரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்களை பிடிச்சிருந்துச்சி, எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஒரு மெம்பர்ஷிப் போட்டுக்கோங்க. போட்டு அதை லைஃப் லாங் தொடர்ந்து ரினியூ பண்ணுங்கள். ஒரு மெம்பர்ஷிப்போட ப்ரைஸ் 29 rupees. நாங்கள் ஒன்றும் ஏமாற்றலை. அதுக்கப்புறமா மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி வியூஸ்க்காக குரலி வித்தெல்லாம் காட்டி மக்களை ஏமாற்றலை. சும்மா ஏதோ பொழுதுபோக்குக்கு, உங்களுக்கு ஏதோ பொழுதுபோக்குக்கு வீடியோ போடுறோம். நாங்கள் லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வீடியோவாக போடுறோம். விருப்பம் தான் சப்போர்ட் பண்ணுங்கள்.